இந்த படத்துல இந்த கதாபாத்திரமா பார்க்கும்பொழுது இந்த ட்ரெய்லர் எல்லாம் நாங்க பார்க்கும்பொழுது விஷாலுடைய இந்த போஸ்டர்ல கூட இருக்கு. ஸோ அந்த மாடுகண் அப்படிங்கிறது நம்ம யதார்த்தமா பாக்குற விஷயம்தான். பட் அதை திரையில கொண்டு வரணும், அதை நடிப்பின் மூலமா கொண்டு வரணும் அப்படின் போது அது நிறைய பேர் வந்து சிரமம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. பட் இந்த கேரக்டர் உருவாக்குறது உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு சார்? விஷாலோட வில் பவர் தான். கண்டிப்பா நம்ம மிகப்பெரிய கைதல் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரியான ஒரு இந்த கண்ணு மாத்தி பண்றதுங்கிறது கமல் சார் பண்ண முடியும். விட்டா விக்ரம் பண்ணலாம், சூர்யாவும் பண்ணலாம், ஆர்யா பண்ண முடியாது. ஏன்னா ஆர்யாவுக்கு வந்து அந்த கண்ணுக்கும் ஆர்யாவோட அந்த பிரவுன் ஐஸுக்கும் அந்த ஸ்குவிண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் அதுக்கு அடுத்து வந்து விஷால்னால மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணில் யாரும் தட்டுப்படல. ஆர்யாவுடைய கேரக்டருக்கு நீங்க எடுத்துக்கிட்ட சிரமங்கள் என்ன? இப்போ ஆர்யாவை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும், எந்த தாய்மாரா இருந்தாலும், ஐயோ இப்படி ஒரு பிள்ளையா, இவ்வளவு சுட்டித்தனமான ஒரு பையனா அப்படின்றத எல்லாரும் விரும்புவாங்க. எல்லாரும் விரும்பி விரும்பி ரசிச்சு ஆர்யாவால இப்படியும் பண்ண முடியுமா, இவ்வளவு நல்லா பண்ணிருக்கானே அப்படின்றத எல்லாரும். ஒரு நாள் பொண்ணுங்க எல்லாரும் விரும்பிட்டு இருந்தாங்க, இப்ப தாய்மார்களும் சேர்த்து.